வணக்கம். பக்தி செய்திக்காக PRD நியூஸ் 24 செய்தி சேனலுக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். ஆலய தர்மகர்த்தா ஸ்ரீ மணிகண்ட பக்த சபா உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அம்மூர். இந்த அம்மூர் பேரூராட்சியில் இதுவரையில் எத்தனையோ பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. ஆனால் மாபெரும் அளவில் சண்டி யாகம் என்பது இதுவே முதல் முறை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா அம்மூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி துர்க்கையம்மன் ஆலயம் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. அம்மூர் பேரூராட்சி என்றாலே பல்வேறு விதமான ஆலயங்கள் அம்மூர் பேரூராட்சி முழுவதும் அமைந்துள்ளது. ஆனால் இதுவரை நடைபெறாத மாபெரும் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி துர்க்கையம்மன் ஆலயத்தில் மகா சண்டி யாகம் மிக பெரிய அளவில் 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. முதல் நாள் 2ஆம் நாள் முழுவதும் பக்தருடைய ஆதரவோடு இந்த மகா சண்டி யாகம் பெருமளவில் நடைபெற்றது என்பது சிறப்பு மிக்க சிறப்பு. இதோ இந்த சண்டி யாகத்தின் 2ஆம் நாள் விழா இந்த தொகுப்பில் காணலாம். பக்தி செய்திக்காக அம்மூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி துர்க்கையம்மன் ஆலயத்தில் மகா சண்டி யாகத்தில் செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா அம்மூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசக்தி துர்க்கையம்மன் ஆலயத்திலே ஸ்ரீ சண்டி மகாயாகமானது ஆலய நிர்வாகத்தினர்களாலும் பொதுமக்களுடைய பெரும் முயற்சினாலேயும் ஆலய அர்ச்சகர் அவர்களுடைய பெரும் முயற்சினாலேயும் சிறப்பான முறையில் திரு ஆர்கேபேட்டை சரவண குருக்கள் மற்றும் அவரது குமாரர் திரு அரவிந்த குருக்கள் அவர்களுடைய விநாயகர் பூஜை, புண்ணியாக வாசனம், மாத்ருகா பூஜை என்று சொல்லக்கூடிய 16 விதமான தேவதைகள், அதன் பிறகு மதுபர்க்கம்னு சொல்லக்கூடிய பூஜை, புஸ்தக பூஜை, பிறகு அங்குரார்ப்பணம், காப்பு கட்டும் நிகழ்ச்சி, தொடர்ந்து சண்டியாகத்தினுடைய 83 தேவதைகளுக்கான பூஜைகள், தயிர் சாதம் மற்றும் பால் சாதத்தினாலே பலிதானங்கள், தொடர்ந்து தீப பூஜை, தீபலக்ஷ்மி தீப துர்க்கைன்னு சொல்லக்கூடிய 2 விதமான தீப தேவிகள் பூஜை, தொடர்ந்து சண்டிகா பரமேஸ்வரனுடைய கலச ஆராதனை, பிறகு யாக குண்டத்திலே யாக அக்னி சிவஸ்வரூபமாக சிவனுடைய வடிவமாக அந்த சிவ அக்னியை உண்டு பண்ணி அந்த அக்னியினுடைய இதய கமலத்திலே சண்டிகா பரமேஸ்வரியை பூஜித்து அம்பாளுடைய பரிவார தேவதைகள் 9 விதமான ஆவரண தேவதைகள் அவர்களை எல்லாம் பூஜித்து நவாக்ஷரி என்று சொல்லக்கூடிய 9 விதமான விசேஷமான மந்திரத்தை கொண்டு 9 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை கொண்டு இங்கே யாகம் செய்து தொடர்ந்து 4 வேதங்கள், தமிழ் மறைகள், ஆசீர்வாதங்கள் செய்து தீபாராதனை செய்யப்பட்டது. பிறகு யாகசாலையினுடைய ஈசான மூலையிலே 64 பைரவர்கள், 64 யோகினி சக்திகள் அவர்களுடைய பூஜைகள், தயிர் சாதம் மற்றும் பால் சாதத்தினாலே அவர்களுக்கு பலிதானங்கள் செய்து ஒரு ஆலயமாக பொதுமக்களால் வழிபட்டு வரும் ஐயப்பர் ஆலயத்திலே ஸ்ரீ சிவசக்தி துர்கா பரமேஸ்வரனுடைய ஆலய சன்னிதானத்திலும் சேர்ந்தபடியாக இந்த ஆலயத்திலே மக்களுடைய நன்மைக்காகவும் உலக மக்கள் சுபீட்சம் பெறவும் கிராம மக்கள் நன்மை பெறவும் நவசண்டி மகாயாகமானது சிறப்பான முறையிலே செய்விக்கும் பொருட்டு இந்த சண்டியாகத்தினுடைய பூர்வாங்க நிகழ்வுகளாக மாலை 6 மணி முதல் தொடர்ச்சியாக பூஜை நடைபெற்று வருகிறது. அதிலே அவனருளால் அவன்தாள் பணிந்து என்ற மாணிக்க வாசக பெருமானுடைய அருளுக்கிணங்க சண்டியாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த அம்மூர்ன்ற நகரத்திற்காக கிராமத்திற்காக பண்ணணுன்ற முடிவு எடுத்தாலும் அந்த இடத்தை காட்டி இந்த இடத்துல பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்த தெய்வம் நமக்கு கூப்பிட்டு இடம் கொடுக்குறாங்க இல்லையா, அதற்காக அந்த தெய்வத்தை வணங்கும் விதமாக
அந்த தேவதைகளுடைய அருளை பெறும் விதமாக தேவதா அனுஜி என்கின்ற வகையிலே விநாயகர் முதலான தெய்வங்களோடு அனுமதி பெற்று இந்த சண்டியாகத்தை முழுமையாக எந்த விதமான தடைகளும் இன்றி முழு பலனை பக்தர்களுக்கு அருள வேண்டி பிரார்த்தித்து ஆலய தேவதைகளை வழிபடக்கூடிய நிகழ்வாக அனுஜ்ஞை பெறும் நிகழ்வானது செய்விக்கப்பட்டது.